வெல்கம் டு ஆர்கே டிஎன்பிஎஸ்சி. நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026க்கான குரூப் 2 2A மற்றும் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கே டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோங்க. இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணலாங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராமில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் தான் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸை நம்ம அனுப்ப போகிறோம். அதனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்குங்கிறது இதில் பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா ஆன்லைன் மோடில் நடக்கிறதுனால இந்த டெஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிகிரி லெவலில் இருக்குங்க. ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சோர்ஸ் புக்கிலேருந்து தான் அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் நம்ம எடுக்கிறோம். தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஷெட்யூலில் கொடுத்துருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 51 தேர்வுகள் நம்ம நடத்துகிறோம். இந்த 51 தேர்வுகளில் மேக்ஸுமே நம்ம ஒரு தனி டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் நம்ம கொடுக்குறோங்க. மீத எல்லாமே 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா முழுக்க ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம எவ்வளோ தேர்வு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ முதல் டெஸ்ட்டு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 2026க்கான ஆனுவல் பிளானர் வரப்போகுதுங்க. நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் தான் படிப்போம், இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்போம்னு சொன்னால் கண்டிப்பாக சிலபஸ் கவர் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆனுவல் பிளானருக்கே ஒரு மாதத்துக்கு முன்னால் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சிலபஸை கவர் பண்ணி நிறைய டேட்டாஸை தெரிஞ்சிக்கலாம். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானர் வரப்போது நம்ம பார்த்திங்கன்னா நவம்பர்லேயே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறோங்க. ஸோ முதல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா நவம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாலிட்டியிலேருந்து தான் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் எங்கெங்கே படிக்கணுங்கிறத எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அந்த டாபிக்ஸ் அதெல்லாம் நம்ம எங்கே படிக்கணுங்கிறத நம்ம ஷெட்யூல்லே கொடுத்துருக்கோம். இதில் கொடுத்துருக்குறது எல்லாமே பாடப்புத்தகம் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கோம் ஷெட்யூலில். ஸோ ஷெட்யூல் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சோர்ஸ் புக்கு படிக்கணுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோங்க. ஸோ பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கா வெங்கடேசன் சார் புக்கு அப்படி இல்லைன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக்கு நீங்கள் படிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் வந்தால் லட்சுமிகாந்த் பாலிட்டி புக்கு நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனோட புக்கு இருக்குங்க, அந்த புக்கும் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு புக்குமே நல்ல புக்கு தான், அது இந்திய பொருளாதார முக்கிய கருத்துக்கள்னு சொல்லிட்டு சங்கர் கணேஷ் கருப்பையான்னு சொல்லிட்டு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் புக்கோட ஆத்தருங்க அவர். ஸோ அவர் எழுதியிருக்காரு, அந்த புக்குமே ஒரு நல்ல புக்கு தான். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேயுமே நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகுதுங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் புக்கு பார்த்திங்கன்னா பாசிவா அவருடைய புக்குமே நீங்கள் படிக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ யூனிட் 6 அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்னு சொல்லிட்டு யூனிட் 6. இப்போ யூனிட் 6ங்க, முன்ன யூனிட் 8. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் சாரோட புக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா தமிழர் நாகரிகம் பண்பாடுன்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி அவர்கள் புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் நிறைய டேட்டா கிடைக்கும். ஸோ மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கணியன் சாரோட புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் அவர் மேக்ஸ்க்கு நல்லாவே நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஷார்ட்கட் மெத்தட்லாம் அதில் புக்கில் கொடுத்துருக்காப்புல. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஆர்எஸ்ஆர் புக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே இந்திய தேசிய இயக்கத்துக்கு பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனில் புக் இருக்குங்க, அது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், படிக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நவீன கால இந்திய வரலாறு கா வெங்கடேசன் சாரோட புக் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு கா வெங்கடேசன் சார் புக்குங்க. ஸோ அதுவுமே நீங்கள் இப்போ நான் சொன்ன புக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும் ப்ளஸ் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகுங்க. என்னடா இவன் குரூப் 2 2A ப்ளஸ் குரூப் 4க்குமே சோர்ஸ் புக் சொல்லலான்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா 2025 நடந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மட்டும்
கொஷின்ஸ் எடுக்கிறதில்லங்கிறது 100% வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் சோர்ஸ் புக்கை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 12வது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் இருக்க டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோர்ஸ் புக்லேயும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நிறையா டேட்டாஸுமே இருக்கும். எந்த ஒரு டேட்டாவும் மிஸ் ஆகாது. இப்போ நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ப்ளஸ் மேக்ஸ்க்கு தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா தமிழ்லையுமே கூட அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டாங்க. ஏன்னா 1953 ஓலைச்சுவடி வரைக்குமே போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிகே எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிகேவை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் சேர விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இந்த ஷெட்யூலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.